இது நான் கோயம்புத்தூர்லயும் பதில் கேட்டாங்க, பதில் சொல்றேங்கன்னா அண்ணா, அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு நபரினுடைய இல்லத்துல வருமான வரித்துறை சோதனை பண்ணிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன, ஆம், என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்துல உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்க பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா, நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா, நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ விதத்தில் எனக்கு உறவினர் தான். நீங்க அந்த ஆங்கிள் போனீங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம், உறவினர்கள். ஆமாம், பங்காளி. ஒரே கோயிலுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம்னா எதிரும் புதிரும் முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேற டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நம்ம அரசியல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாரும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தங்கள். இதுல எண்டே இல்ல. என்னுடைய குடும்பமா, என்னுடைய ரத்த சொந்தமா, என்னுடைய சகோதரியா, சகோதரனா, நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நாய இருக்கு. கோயம்புத்தூர்ல போன ஆண்டு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைட்ல பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்க போகும்னா, நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி. இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாச்சும் இன்கம் டாக்ஸ் போன் பண்ணீங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்ல இன்கம் டாக்ஸ் நான் போன் பண்ணதில்லை. இல்ல அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? சத்தியமா நான் பண்ணல. அது இன்கம் டாக்ஸ் அதிகாரியை செக் பண்ணீங்க, போன் ரெக்கார்ட் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நாய் இருக்கு. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா? மேபி அதை இப்படி பாருங்களேன், மாநில தலைவரும் நேர்மையா இருக்காருன்னு பாருங்களேன். நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர், அதனால தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் இங்க ரைட் அடிச்சீங்கன்னா அரசியல் 20 சீட் கொடுப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன், நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜி என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காரு. அரசியல் வருவதற்கு முன்பு எங்க அம்மா கையில சாப்பிட்டு போயிருக்காரு. உண்மை நான் சொல்றேன். ஏன், சொந்தக்காரங்க, ஒரே கோயிலுக்கு போறவங்க. ஆனா அதற்காக நான் தெய்வ தட்சணை பாக்குறேன்னா? இல்ல அதற்காக செந்தில் பாலாஜி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அவரு தெய்வ தட்சணை பாக்குறாரா? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், தவறுகளை வைக்கிறோம். அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறா போயிடும். நான் யாராச்சும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அல்லது என்னுடைய ரத்த சொந்தம், நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கா, நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ. நான் கேட்ட கேள்வி நல்லது, பதில் சொல்லணும்னு நினைச்சா நீங்க கேட்டீங்க. நான் 2-3 பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்கள் நமக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்கன்னா நாங்களும் இதை எடுத்துட்டு போறோங்கன்னா வில் ஆல்சோ டேக். ஏன்னா தமிழ்நாட்டில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் டால். அது ஏன்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் நமக்கு அது இருக்கும். அதனால கொஞ்சம் நாய் இருக்குங்கண்ணா, நம்ம புறக்கணிக்க முடியாது. எங்களுக்கும் இமெயில் போட்டிருக்காங்க நம்முடைய அலுவலகத்திற்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு போனா ஆல் இந்தியா எக்ஸாம் இது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா. ஏன்னா வேற இடத்துல மகர சங்கராந்தி எல்லாமே நடக்குது. எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் செய்கின்றோம். ஆனா தலைவர் இங்க இவர் தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிங்கன்னா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் 68,000 பூத்துல கிட்டத்தட்ட 40,000 பூத்தை தாண்டி இன்னைக்கு வந்து பூத்து தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம். மிச்சம் 38,000 பூத்துக்கும் நாங்க டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்து போயிட்டு இருக்கோங்கன்னா, மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள தேர்தல் முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா பூத் தலைவருக்கான தேர்தல், பூத் தலைவர் முடிச்ச உடனே ஒன்றிய தலைவருக்கான தேர்தல், ஒன்றிய தலைவர் முடிச்ச உடனே மாவட்ட தலைவருக்கான தேர்தல், மாவட்ட தலைவர் முடிச்ச உடனே மாநில தலைவருக்கான தேர்தல், மாநில தலைவர் முடிச்ச உடனே தேசிய தலைவருக்கான தேர்தல். 5 தேர்தல், 2 முடிஞ்சிருச்சுங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள அந்த ப்ராசஸ் முடியுங்கண்ணா.
சரி, கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா நான் பிஜேபி, நாங்கெல்லாம் பிஜேபி அப்படிங்கனால ஒரு விதமான முத்திரை எங்க மேல குத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள், நான் பிஜேபியில சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா ட்வீட் போடுவோம். உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. எப்படி நீங்க பெரியாருக்கு வந்து நீங்க பாராட்டலாம், நீங்க ட்வீட் எல்லாம் போடலாம்னு பல இடத்துல கேட்டாங்க. நான் பல இடத்துல சொல்றதுதான், கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு எங்க தொண்டர்களே ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா, பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பத்தி ஒரு 10 விஷயம் சொல்லுங்க அப்படின்னா 6, 7, 8 நல்ல விஷயம் சொல்லுவாங்க. 2, 3 கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்ப பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள், உண்மைதான். நிறைய தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள். நாங்க அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம். எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது. இவங்களும் போராடி இருக்காங்க. வைக்கம் சத்தியகிரகம் பாருங்க, இவங்களும் பண்ணிருக்காங்க. அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பேசுறாங்க. மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தங்க? இப்ப நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா, சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன். பெற்றனாலதான் இந்த சேர்ல உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மோடி ஐயா இன்னைக்கு பேசுறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்காரு. அதனாலதான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யானையின் மீது ஏத்திக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார். ஆனா பிஜேபி அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க. நாங்க வந்து அவமானப்படுத்துறோம், அது படுத்துறோம். பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்றோம், சிறுமை எங்கேயும் படுத்தல. பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துறோம். அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாடு நடக்குதா? கண்டிப்பா கிடையாது. ஆனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேல தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே தான். திருமாவளவன் சொல்றாங்க, அண்ணன் வந்து 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்க போராட்டம் பண்றோம். நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட், நீங்க பண்ணுங்க, தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் 1000 முறை உச்சரிங்க. நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிறேன். நானும் வர்றேன். எதுக்கு நீங்க மட்டும் உட்கார்றீங்க? நானும் வந்து உட்கார்றேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிப்போம். இதெல்லாம் பண்ணுவோம். நீங்க அப்படி சொல்லுங்கன்னா, வெறும் அம்பேத்கர் 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 ஐயா 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க 1000 முறை. நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூல சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்ல மோடி அவங்க நிறைய பண்ணிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலயும் பாருங்க மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்துல தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா. சரி, எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கட கூட்டணியில் இருக்கிறீங்க? முழுமையா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன். அண்ணா, சமூக நீதிங்கிற தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாங்க அண்ணா. அண்ணா, திராவிட இயக்கத்துக்குள்ள நம்ம அயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேன். நான் ஓபன் கேட்டகரி ஐபிஎஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசில வந்திருக்கு, ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓபனா வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி வேகன்சி 1, எஸ்சி வேகன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதில் நான் பயன்பெற்றிருக்கேன். அப்ப மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்க. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இருக்கு, 100% இருக்கு. கிடைத்த வாய்ப்புல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியை விட்டுருவோம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு நீ குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதி ஏன் பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன். சமூக நீதி நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89ல கொடுத்தாங்க.
ஆனா இன்னைக்கு பேச்சு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சமூக நீதி கொடுக்கலன்னு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன்.